காமனா நெறைய பேருக்கு இந்த மாரி ஒரு டவுட் வந்திருக்கும். நம்ம பண்ண போறது சைபர் செக்யூரிட்டில அட்டாக் பண்ண போறோம். ஸோ, நமக்கு ஏன் இந்த மாரி நெட்வொர்க்கிங் கான்செப்ட், ஃபண்டமெண்டல் கான்செப்ட் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த மாரி டவுட்டு ஜர்னிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கும் வந்திருக்கு. ஸோ, எடுத்த உடனே டைரக்ட்டா அட்டாக்குள்ள போகணும்னு எனக்கு ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா ஆசை. ஆனா, இப்ப தான் படிக்க படிக்க தான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. ஸோ, ஃபண்டமெண்டல் எவ்வளோ முக்கியமான விஷயம். ஸோ, இந்த மாரி உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கா? அத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு வீடியோ. சைபர் செக்யூரிட்டி ஜர்னியை சூஸ் பண்ணி முடிச்சது நெக்ஸ்ட் என்ன டிசிஷன் எடுக்கணும்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு ஹேக்கருக்கு நம்ம கொடுக்க போற ஒரு பரிசு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ பிகினரா யார் யாரெல்லாம் இருக்காங்களோ ஸோ அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு வாங்க. ஸோ ரீசெண்டாக படித்த நான் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நம்மளுடைய சேனலை பார்த்தா வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிட்டு வரேன். ஸோ மறக்காம வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு பாருங்க. ஸோ இந்த டெக்னாலஜி உலகத்தில் ஸோ எவ்ரிதிங் ரன் ஆன் டிஜிட்டல். நான் ஏன் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சொன்னேன்னு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எவ்ரிதிங் அதாவது பார்த்தா இந்த டிஜிட்டல் உலகத்தில் மொபைல் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது கூட பார்த்தா மொபைல் கூட இன்டர்நெட் இல்லைன்னா இந்த மொபைல் யூஸ் பண்ணுறது கூட நமக்கு பிடிக்காது. ஏன்னா நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற ஹேக்கர்ஸ் ஸோ உங்களுக்கு இன்டர்நெட் இல்லைன்னா இந்த ஒரு வீடியோ கூட உங்களால் பார்க்க முடியாது. நீங்கள் நெட்ஒர்க்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் இன்டர்நெட், பேங்கிங், கிளவுட், மொபைல் ஆப்ஸ் அண்ட் ஈவன் ஐஓடி டிவைசஸ் கூட பார்த்தா இன்டர்நெட்டில் இன்றைக்கி நாளில் பார்த்தா கனெக்ட் ஆகியிருக்கு. தென் நெக்ஸ்ட்டு என்னென்னா இந்த இன்டர்நெட் இல்லைன்னா நமக்கு மொபைல் யூஸ் பண்ணுறதே பிடிக்காது. சைபர் செக்யூரிட்டியில் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் நெட்வொர்க்கிங் ஏன் இருக்குதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சைபர் செக்யூரிட்டியில் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்னா நெட்வொர்க் சொல்லுவாங்க. நெட்வொர்க்ஸ் இல்லைன்னா நமக்கான பேக் போனே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ இங்கே இருக்கிறீங்க நீங்கள் ஒரு வில்லேஜில் இருந்து ஒரு சென்னையில் இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணுறேன்னா ஸோ நீங்கள் நெட்வொர்க்ஸ் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு கொஞ்சம் நஞ்சு சான்ஸ் கூட கிடையாது. அப்படி நீங்கள் பண்ணாலும் இதுக்கு முன்னாடி நடந்த தகவல் அதாவது பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி நோ இந்த தபால் பொட்டி ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தா கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ அதனால் பார்த்தா நம்ம கொரியர் மேன் கிட்ட கொடுத்து பார்த்தீங்கன்னா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 வீக் அதாவது பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் 1 மந்த்து கிட்ட கூட பரதான் இல்லை அவங்க லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற விக்டிமோட நெட்வொர்க் வீக்காக இருந்தால் ஸோ அதனால தான் நம்ம ஒரு பக்கே கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதில் லூப் ஹோல் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த வழியை தான் நம்ம ஹேக்கும் பண்ண முடியும். நெட்வொர்க்ஸ் இல்லைனா நமக்கு இங்கே எந்த ஒரு வேலையும் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஆனால் இப்போ இந்த நெட்வொர்க்ஸ் பேக் போனால் இருக்கிறதுனால பார்த்தா நமக்கு எக்கச்சக்க வேலை பார்த்தா இருந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. ஸோ லைக் டிஃபென்சிவ் டீமில் போனால் சாக் அனலிஸ்ட் இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் நிறையவே கொட்டி கிடக்கு. ஸோ இன்னொரு பக்கத்தில் அஃபென்சிவ் டீமுக்கு போனால் அட்டாக், பெனிட்ரேஷன் டெஸ்டர், எத்திக்கல் ஹேக் இந்த மாதிரி நிறைய ரோல் பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருப்போம். ஸோ நம்ம நெட்வொர்க்ஸை படிக்கிறதுனால நமக்கு என்ன பாசிட்டிவிட்டிஸ் இருக்குது, ஸோ இதனால் நமக்கு என்ன யூசேஜ் இருக்குதுன்னு நான் உங்களுக்காக சொல்கிறேன். நான் சொல்ல போகிறது நெட்வொர்க்கிங்ஸ் மட்டும் இல்லை. ஸோ ஈவன் நம்ம ஃபண்டமெண்டலுக்காக கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணியாச்சு. ஸோ ஃபண்டமெண்டல் நெட்வொர்க்கிங் தெரிஞ்சால் மட்டும்தான் ஸோ ஃபண்டமெண்டல்னு சொல்லிவிட்டு நெட்வொர்க் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடங்கிடும். ஸோ ஈவன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு நீங்கள் அட்டாக் பண்ணணும்னு நினைச்சாலே உங்களுக்கு ஒரு வழியாக ஒரு சர்ஃபேஸாக இருக்க போகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நெட்வொர்க்கிங் தான். ஸோ இந்த நெட்வொர்க்கிங் இல்லைன்னா நமக்கு எந்த ஒரு வழியுமே இருக்காது. இந்த நெட்வொர்க்ஸ் இருக்கிறதுனால பார்த்தா நிறைய விஷயங்கள் பார்த்தா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. லைக் மால்வேர்ஸ், ஃபிஷிங், டிடாஸ், மேன் இன் தி மிடில், அன்ஆத்தரைஸ் ஆக்சிஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்மள மாதிரி சைபர் செக்யூரிட்டியில் மோர் தென் டாப் கம்பெனிஸ் நம்மளாம் ஹையர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்றைக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டாக் பண்ணணும்னு நினைச்சாலே உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள் ஸோ என்ன மாதிரி போட்டு ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன மாதிரி டூலை யூஸ் பண்ணுறா, இதோட பிங்க் கமெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படிலாம் இதோட நெட்வொர்க்கிங் எங்கே ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்குது, லூப் ஹோல் கிடைக்குமா கிடைக்காதா, வீக்னஸ் லூப் ஹோல்னா வீக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வல்னரபிள் பாசிபிளாக இருக்குமா இருக்காதா இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு பார்த்தா முக்கியமான ஒரு வழியாக இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா நெட்வொர்க்கிங் தான் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு நெட்வொர்க்கோட அவேர்னஸ் என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபைனலி உங்களுக்கு இந்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நெட்வொர்க்கிங் ஃபண்டமெண்டல் தெரியாமல் நீங்கள் டேரெக்டாக அட்டாக்குள்ளே போகுனீங்கன்னா நீங்கள் ஒரு எத்திக்கல் ஹேக்கரும் கிடையாது. ஸோ உங்களுக்கு சரியான ஹேக்கிங் பண்ணவும் தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் உங்களுக்காக சொல்கிறேன். நிறைய மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் பார்த்தா ஃபயர்வால்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்ட வர அட்டாக்ஸை ரெடியூஸ் பண்ணுறது அவங்களுடைய டிஃபென்சிவ் டீம் பார்த்தா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அட்டாக் பண்ணும்போது பார்த்தா டேரெக்டாக அவங்களுடைய இன்டர்னல் சிஸ்டம் பார்த்தா பாதிக்கக்கூடாது. ஸோ மிஸ்யூஸும் பண்ணக்கூடாது. அந்த ஒரு காரணத்தால் தான் இந்த ஒரு நெட்வொர்க்கிங் கான்செப்டை படிச்சுட்டு போகணும்னு சொல்கிறேன். நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் நெட்வொர்க்கிங்னா நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. ஆன்லைனில் அவைலபிளாக பார்த்தா இருக்குது ஃப்ரீ சோர்ஸாகவே. ஸோ இது எல்லாமே நான் படித்து தான் இங்கே நெட்வொர்க்கிங்லாம் படித்து முடிச்சு தான் நான் ஒரு சைபர் அட்டாக்ஸை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. ஸோ நம்ம பார்த்தா டீட்டெயிலாக சிம்பிளாக நெட்வொர்க்கிங் எப்படி படிக்கணுமோ
அந்த மாதிரி ஒரு வீடியோவை மேக் பண்ணலான்னு இருக்கோம். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காமல் உங்களுடைய கருத்தை பார்த்தா சொல்லுங்கள். உங்களுக்கு நெட்வொர்க்கிங் தெரிஞ்சால் போதும். தென் நெக்ஸ்ட்டு என்னென்னா லைனக்ஸ் இருக்குது. ஸோ லைனக்ஸை தெரியாமல் நீங்கள் என்ட்ரி ஆக முடியாது. நான் உங்களுக்கு அப்படியே அடித்து சொல்கிறேன். ஸோ லைனக்ஸ் சிஸ்டம் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் விண்டோஸ் மட்டும் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு எத்திக்கல் ஹேக்கரும் கிடையாது. ஸோ உங்களால் ஹேக்கராகவும் மாற முடியாது. லைனக்ஸை பற்றி நம்மளுடைய சேனலே பார்த்தா ஒரு டீட்டெயிலான டுட்டோரியல் இருக்குது. ஸோ 15 மினிட்ஸுக்கு கம்மியாக தான் இருக்கும் எல்லா வீடியோவும். ஸோ மறக்காமல் போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச மாதிரி இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ எனக்கு வீடியோலாம் பார்த்தா ரொம்ப டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அதுக்கும் நம்மக்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஸோ அதாவது என்ன, நம்மக்கிட்ட இருக்கிற 19 ருபீஸ் ஒர்த்து உள்ள லைனக்ஸ் மாஸ்டர் புக்கு பார்த்தா இருக்குது. ஸோ அது உங்களுக்கு வேணால் மறக்காமல் லைனக்ஸ்னு சொல்லுங்கள். உங்களுக்கு அப்படி இல்லை இந்த ஒரு வீடியோ கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக லிங்க்கை சென்ட் பண்ணி வைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ கமெண்ட்டில் இருக்கும். 2 இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு லிங்க் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம். இங்கே நெட்வொர்க்கிங் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ப்ரோட்டோகால்ஸ். என்ன மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது, ஒரு நெட்வொர்க்கில் எந்த மாதிரி ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, அதோட போர்ட் நம்பர் என்ன, இதுதான் ரொம்பவுமே மெயினான விஷயம். ஸோ இது 2 மட்டுமே தெரிஞ்சால் உங்களால் இந்த மாதிரி நிறைய அட்டாக்கை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இன்னும் இதை பற்றி நிறைய நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு கூட இருக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அப்படி சைபர் செக்யூரிட்டினா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற அந்த ஒரு பர்சனுக்கு இந்த ஒரு வீடியோவை டேக் பண்ணிவிட்டு